எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் கஞ்சி சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உண்ட மயக்கம் தொண்டை நோக்கும் உண்டு. சில நேரம் பசினால் கூட நமக்கு தூக்கம் வரும். ஒன்றுமே சாப்பிடாடிட்டு கூட அந்த உடல் சோர்வுனால் நமக்கு தூக்கம் வரும். இன்றைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மதிய நேரம் எல்லாருமே இந்த ஒட்டுமொத்த திருச்சபையை உறங்கக்கூடிய நேரம். இந்த 2 to 4 சொல்லுவாங்க வழக்கமாக. ஃபாதர் சிஸ்டர்ஸ் மதியம் 2 to 4 யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க ஓய்வெடுக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க. ஆகவே நிச்சயமாக நீங்கள் வெறுமையாய் நீங்கள் திரும்பி போக மாட்டீங்க. கடவுளுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய வல்லமை உங்களுக்கு நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் காலையில் ஆண்டவருடைய வார்த்தை சிந்தித்தோம். தூய ஆவியானவருக்கு நாம் துயரத்தை வருவிக்கக்கூடாது, வருத்தத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி வருத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இழப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆகவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாமல் நமது காத்திருக்க வேண்டும் என்பதனை எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 அதில் 30, 31 அடித்தளமாக கொண்டு அப்புறம் 26 நாம் சிந்தித்தோம். அதில் வாழ்க்கை அனுபவங்களோடு நம்முடைய இறை வார்த்தையினுடைய பின்பலத்தோடு நம்ம சிந்தித்தோம். இந்த அமர்வில் நம்ம தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை நம்ம இழந்து விடக்கூடாது. சரிங்களா? பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா இழந்து விடக்கூடாது. நாங்கள் மதுரையில் 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு மெய்யியல் மதுரை கருமாத்தூரில் மெய்யியல் படிக்கின்றோம். அப்போது ஒரு நாள் எங்களுடைய குருமட அதிபர் எங்களை அந்த அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஹோம் ஃபார் சில்ட்ரன், அதில் மொட்டையப்பான்னு சொல்லி ஒரு அண்ணன் இப்போ இருக்கிறாரா என்னன்னு தெரியலை. மொட்டையப்பா அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தார். அந்த பிள்ளைங்க ஒரு 50-60 பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன இடங்கள், இந்த மாதிரி ஹால் இருக்குது, இதோட சின்ன ஹால் தான், ஆங்காங்கே எல்லாமே இருக்கிறாங்க. அங்கங்கே தண்ணி, எண்ணெய், உப்பு, அரிசி இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஆங்காங்கே ஒரு டம்ளரில் கிண்ணத்தில் இப்படி வச்சுருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போனப்போ என்ன பண்ணிவிட்டோம், அதெல்லாம் நம்ம வழக்கமாக இப்படி தானே பார்த்துட்டு போவோம், கீழே பார்க்கவே மாட்டோம் இல்லையா? அப்போ நாங்கள் பாட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் 10-20 பேர் போனோம். போய்கின்ற பொழுது மேலே தான் அப்படியே பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டே போகிறோம், கீழே நிற்கிறத பார்க்கல, கவனிக்கலை. அப்போ டக்குன்னு நாங்கள் எங்களோட சகோதரர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, மிதிச்சிட்டார். அதோடைய அந்த அரிசியோ நம்ம கீழே தடுமாறி விழுந்துருச்சு. அப்போது அந்த மொட்டையப்பா அவர் சொன்னார், எதற்காக இந்த நிகழ்வு நடந்த உடனே சொன்னார், இங்கே பாருங்கள், இந்த ஹால் முழுவதுமாக அதே போல் வராண்டா, அறைகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டம்ளரில் இந்த எண்ணெய், தண்ணீர் அல்லது அரிசி, சின்ன சின்ன தானியங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கவனக்குறைவு இல்லாமல் திடுதிடுன்னு ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கவனத்தோடு இருக்கணும், பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே அங்கங்கே பொருட்களை வச்சுருக்குறாங்க. அப்போது கவனமாக நடப்பாங்க, கீழே என்ன இருக்குது என்று கவனத்தோடு இருப்பதற்காக வச்சுருக்குறாங்க.
அப்போ நடந்த உடனே இப்போ நம்முடைய பார்வை எங்களை வந்து சொல்கிறார், மேற்கோள் காட்டுறாரு. இப்போது சகோதரர் வந்து ஒரு அறியாமல் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா மிதித்து தட்டி விட்டுட்டார். அதனால் அந்த பொருள் வந்து கீழே விழுந்துருச்சு, தரையில் வந்து கிடக்குது. இப்படி தான் பல நேரங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை வந்து கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறோம், கவனம் செலுத்தாமல் வந்து போயிட்டே இருக்கிறோம். அதனால் பல இதை நம்ம இழந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரொம்ப அழகாக ஒரு சின்ன விஷயம், அது அந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கு நான் எதற்காக இந்த நிகழ்வை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு பல நேரங்கள் நம்ம எல்லாருமே, நான் காலையில் சொன்னது போல், ஆவியானவரை நாம் வந்து பெற்றிருக்கிறோம். சரிங்களா? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே பெரும்பாலான நேரங்கள் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு, அந்த சிந்தனை பல நேரங்களில் நமக்குள்ளே இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, தட்டி கழிக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லது வந்து தட்டி போனது காலம் தள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு போட்டி நடக்குது. இப்போ உதாரணமாக வந்து நம்முடைய பங்குகளில் வந்து போட்டி வைப்பாங்க, கிறிஸ்மஸ் டயத்தில், பொங்கல் டயத்தில், அப்போ அந்த குடும்ப விழாலாம் வைப்பாங்க. குடும்ப விழா நேரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த மணி அடிக்கிறது வந்து ஒரு மணியை கொடுத்துருவாங்க, செங்கக்கெல்லாம் அங்கங்கே வச்சுருவாங்க. அப்போ அது வந்து மணி வந்து ஆடாமல் அடிக்காமல் உரசாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த இலக்கை நாம் வந்து அடையணும். இப்போ அதே வெறும் டம்ளர் இருக்குது, காலியான டம்ளர் இருக்குது, அந்த கிளாஸ் இருக்குது. இப்போ அதாவது நம்மளோட லாத்திக்கிட்டு போவோம், தூக்கி போட்டு விளையாண்டுட்டு போவோம், ஏன்னா உருட்டிக்கிட்டு போவோம், எல்லாமே பண்ணிட்டே போவோம். அதில் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, அல்லது ஒரு டம்ளர் எண்ணெய் கொடுத்து, அல்லது ஒரு டம்ளர் வந்து ஏதாவது மாவு கொடுத்து, அதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டி வைக்கிறான்னு வச்சுங்களேன். இதிலேருந்து அந்த நம்முடைய முகப்பு வர வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நாம் வந்து இருக்கிறோம். அப்போ ஆவியானவரை நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு குறித்த கவலை இருக்கிறது. கணவன் வந்து குடிச்சிட்டு வர்றாரு, பொறுப்புள்ள கணவனாக இல்லை. மனைவி வந்து கணவனுடைய உழைப்பை வந்து வீணாக்குறாங்க. கணவனுடைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வர்றாரு, அந்த பணத்தை வந்து அது இதுன்னு தேவையில்லாத விரைய செலவு, அல்லது வந்து பிள்ளைகளுடைய கல்வி அறிவு, இப்படி பல பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஆன்மீகம் ஆவியானவரை நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை வந்து உணர்ந்து கொள்ளாமல், அதை ஆவியானவருக்கு கடவுளுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் வந்து இழந்து விடுகின்றோம். இப்போ அதனால தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா, எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 13 மீண்டுமாக வாசிங்க. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 13. நீங்களும் மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால், பாருங்க, நாம் வந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் என்ன செஞ்சு போயிருக்கோம்னா, அவருக்குள் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். நம்ம உறுதி பூசுதலில் பிஷப் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வருவாங்க. இங்கே ஒரு ஞான பெற்றோர், அம்மா கணவன் மனைவி யாராவது நல்ல அந்த பங்கில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஞான பெற்றோர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து இருப்பாங்க. தோளில் வந்து ஆண் பிள்ளை வர்றான் அப்படின்னா கணவன் வச்சுக்குவார், பெண் பிள்ளை வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தோள்பட்டையில் வந்து வச்சுக்குவாங்க. அப்போ பிஷப் வந்து ஆயர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே அப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை பேட் பண்ணி கன்னத்தில் வந்து 2 அடி அடித்து சும்மா தட்டி கொடுத்து, அவங்க வந்து கிறிஸ்துமஸ் திருத்தலத்தை அருள் பொழிவின் அடையாளமாக நமக்கு வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அதான் நம்ம எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 13 வாசிக்கிறோம். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரின் ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்ம தூய ஆவியானவர்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அப்போ உறுதி பூசுதல், இப்போ உறுதிப்படுத்துதல், அது ரொம்ப அழகான வார்த்தை பாருங்களேன். திருமுழுக்கு, ஞான ஸ்நானம், அப்போ நம்ம தூய ஆவியானவர் வந்து பெற்றிருக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைங்களை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஒரு 11 வயசு, 12 வயது, 13 வயது அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மீண்டுமாக நம்முடைய கத்தோலிக்க திருவாவை நமக்கு வந்து அந்த மீண்டுமாக ஆவியானவரை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கிறது. அப்போ உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே பெற்றுள்ள தூய ஆவியானவரை மீண்டுமாக வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, அது உறுதிப்படுத்துகிறது. சரிங்களா? அப்போ தூய ஆவியால் நாம் வந்து முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்.
அப்போ ஒவ்வொருவருமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், வல்லமையை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி அபிஷேகத்தை பெற்ற நாம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்முடைய கவனக்குறைவினால, அன்றாட வாழ்க்கை சிக்கல்களினால, போராட்டங்களினால வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா தூய ஆவியானவரையும் அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் நாம் வந்து இழந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்போ நம்ம தூய ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இழந்து போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு போகுது, ஆறு வந்து என்ன செய்கிறது அப்படின்னா அது முன்னோக்கி தான் எப்போதும் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ அதோட ஃப்ளோ, அந்த நீரோட்டம் இருக்கிறது, அந்த நீரோட்டத்தை வந்து மடை போட்டு தடுக்கிறோம். அணைகள், இப்போ பெருமழை வருகிறது, பெருமெல்லம் வருகிறது, அணை நிரம்புகிறது. அணை நிரம்பின உடனே அங்கே வந்து அந்த அணைக்கட்டை திறந்து விடலை அப்படின்னா இழப்பு யாருக்கு? அந்த அணைக்கு ஏற்பட்டு விடும். ஒட்டுமொத்த ஊருக்கே என்ன செஞ்சிருக்கோம், அங்கே வந்து இழப்பு வந்து பெரும் சேதம், பெரும் வெள்ளம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயம். அதே போல தான் நீங்களும் நானும் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை இந்த உலகத்து காரியங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து, உலக காரியங்களுக்கு வந்து முக்கியத்துவம். அப்பா நமக்கு பணம் தேவைதான்ப்பா, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? நமக்கு பணம் தேவை, பொருளாதாரம் தேவை, நல்ல உடை தேவை, பாதுகாப்பாக வசதியோடு வாழ்வதற்கு நல்ல வீடு தேவை, அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பணத்திற்காக நம்ம வந்து வேலை செய்யணும், ஆனால் பணம் சம்பாதிக்க வந்து வேலை செய்யணும். ஆனால் என்ன செய்யணும், பணத்திற்காக, பணம் மட்டுமே எனக்கு பிரதானம், பணம் மட்டுமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து கடவுளாக நான் வந்து பார்க்கிறேன் என்கிற மனநிலை வந்து என்ன அப்படின்னா நமக்குள் எதிர்மறையான ஒரு ஆபத்தை, ஒரு விளைவை நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்து காரியங்களில் நாம் வந்து நம்மை வந்து ஈடுபடுத்தி கொள்ளாமல், உலகத்து காரியங்களை வந்து நம்ம இந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் நம்முடைய வாழ்வை நாம் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பார்க்குறோம், நாய் வந்து வளர்க்குறாங்க. இன்றைக்கு வந்து பிள்ளைகள் பெற்றெடுப்பதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து குறைந்து போக, பிள்ளை இன்றைக்கு பெற்றெடுப்பது இன்றைக்கு நிறைய பேர் வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் வந்து அது ஒரு கரு உருவாகிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நமக்கு வந்து இருக்கிறது, சரிங்களா? அப்போ இன்றைக்கு நிறைய வீடுகளில் பார்க்குறோம், நாய்களை வந்து வளர்ப்பு பிராணிகளை வந்து வளர்க்குறாங்க. ஒரு பிள்ளைய கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. பிள்ளைக்கு வந்து நேரத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அந்த குளிப்பாட்டுறது, தேவையான காரியங்கள் வசதிகளை வந்து செய்கிறது, அதெல்லாம் செய்கிறாங்களோ இல்லையோ, இந்த நாய்களுக்கு பாருங்கள் அதுக்கு தேவை அந்த பீரியாடிக்கலாக பார்க்குறோம். அவங்க வந்து மருத்துவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஊசி போடுறாங்க, அதற்கென்று ஒரு சிறப்பு உணவு. இப்போ அந்த உணவை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, தெரியாமல் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ வீட்டில் ஒரு செல்ஃபில் வச்சுருக்கிறீங்க, செல்ஃபில் நீங்கள் பிஸ்கட், மனிதன் சாப்பிடக்கூடிய உணவையும் பிஸ்கட்டில் தின்பண்டங்கள், அல்லது வந்து அதே போல் நாய்கள் தின்னக்கூடிய அந்த உணவினை அந்த பெடிக்கறி மற்ற உணவு பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கிறோம். ஒருவேளை பாக்கெட்ஸ் இடைக்கலாமல் அந்த கவர்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை வாஸ்து பார்த்தா தான் எனக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது மனுஷன் சாப்பிட்றது, இது விலங்குகள் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு வந்து வரும். ஒருவேளை அவசரத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அரிப்பு ஏற்படுது, அந்த ஒவ்வாமை, அந்த ஏதாவது கெமிக்கல்ஸ் போட்டிருக்கலாம், அல்லது அந்த அதற்குரிய உணவு தயாரிக்கக்கூடிய முறை, நாய்களுக்குரிய உணவை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு உணவு அந்த முறை, இதெல்லாம் வந்து மாறுபடலாம். இப்போ நாய்கள் தின்னக்கூடிய உணவு வந்து ஒருவேளை தெரியாமல் நம்முடைய பிள்ளைங்கள் வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை வாந்தி வரலாம், ஒருவேளை பேதி போகலாம், சரிங்களா? அல்லது உடல் அரிப்பு ஏற்படலாம், ஏதாவது உடல் ஒவ்வாமை என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்படலாம். மனுஷன் சாப்பிட்றதே, ஒருத்தன் கத்திரிக்காய் சாப்பிட்டான்னா அலர்ஜி வருது, ஒருத்தன் கருவாடு சாப்பிட்டான்னா அலர்ஜி வருது, அரிப்பு ஏற்படுகிறது. மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவை தின்றப்பயே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதில் ஒரு விலங்கு சாப்பிடக்கூடிய உணவு அது பதப்படுத்தப்பட்ட அல்லது அது பதப்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உணவை நம்ம வந்து சாப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு உடல் ஒவ்வாமை நமக்கு வந்து ஏற்படும். அப்போ அந்த உணவை நம்ம வந்து உட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உடலுக்கு எப்படி ஒவ்வாமை ஏற்படுகிறதோ அதே போல கடவுளுக்குரிய காரியத்தை நம்ம செய்யாமல், கடவுளுடைய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கேற்ப நம்ம வாழாமல், நம்ம வந்து இந்த உலகத்தின் போக்கின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள் நம்ம வந்து கஷ்டம் அல்லது வந்து இப்போ ஒரு நெருக்கடியை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒரு சின்ன உதாரணம்,
இந்த உலகம் நமக்கு வந்து ஒரு போதனையை கொடுக்கிறது. கடவுள் நமக்கு போதனையை கொடுக்கிறார். சரிங்களா? கடவுள் நமக்கு போதனையை கொடுக்கிறாரு. அதே உலகமும் நமக்கு வந்து போதிக்கிறது. இப்போ கடவுள் சொல்றாரு, குழந்தை பேரு மக்கட்பேறு கடவுள் அருளும் செல்வம். சரிங்களா? திருப்பாடல் 127ல் நாம் வந்து வாசிக்கின்றோம். குழந்தை பேரு மக்கட்பேறு கடவுள் அருளும் செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கின்றோம். இப்போ அது பரிசில். இப்போ நான் வந்து வழக்கமாக நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒன்று தான். இப்போ திருமணம் அது மனிதனுக்கு வந்து ரைட்ஸு, உரிமை. ஒரு 18 வயது நிரம்பிய ஆணும் 18 வயது நிரம்பிய பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். அது வந்து அவர்களுக்கான சமூகத்தில் ஒரு சமூகத்தினுடைய குடிமகனாக இருக்கக்கூடியவனுக்கு அது அவனுக்கு ரைட்ஸு, உரிமை. அம்மா அப்பா சொல்கிறாங்களே சொல்லலையோ, அம்மா அப்பா வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்களோ பண்ணலையோ, அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அவனுக்கு பிடித்த பெண்ணோட அவனுக்கு பிடித்த ஒரு ஆணோட என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் இல்லற வாழ்க்கையை திருமணத்தை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த பதிவு பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இல்லற வாழ்க்கை வந்து வாழ்ந்து விடலாம். சரிப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, உனக்கு குழந்தை பிறந்தே தான் ஆகணும், அது சட்டம் கிடையாது. குழந்தை பிறந்தே தான் ஆகணுங்கிறது அது உனக்கும் சட்டம் கிடையாது. அது ரைட்ஸு கிடையாது. அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. சரிங்களா? அதான் திருப்பாடல் 127ல் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளை பேரு ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் என்று நம்ம வந்து வாசிக்கின்றோம். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஊரில் வந்து பார்த்துருக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம். மருத்துவர் நல்லா இருப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கும், அந்த கணவன் நல்லா இருப்பார், மனைவி நல்லா இருப்பாங்க. சரிங்களா? மருத்துவ திருமணமாக 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறப்ப அவங்க வந்து மருத்துவ பரிசோதனை வந்து எல்லா டெஸ்ட்டுமே சோதனைகளும் என்னன்னா பாசிட்டிவ், எந்த குறைபாடும் இல்லை. இப்போ வந்து கேட்க முடியுமா, எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு சொல்ல முடியுமா? என் திறமையினால் வந்து நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய திறமையினால, என்னுடைய ஆற்றலினால, என்னுடைய செல்வத்தினால, என்னுடைய அதிகாரத்தினால நான் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தை பேரு கடவுள் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் என்று குறிப்பிடுகிறார். இப்போ கடவுள் வந்து இந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த உயிரை நம்ம வந்து காக்கணும். இது நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு போதனை. எந்த ஒரு கற்பித்தல் என்ன, நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறேன்பா, நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறேன். அது 2 புள்ளையோ 5 புள்ளையோ 10 புள்ளையோ 12 புள்ளையோ 20 புள்ளையோ, சரிங்களா? அது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. உனக்கு ஒன்றும் கொடுக்கலாம், ஒன்று கொடுக்காமல் இருக்கலாம். சரிங்களா? அது நான் தான் தீர்மானிக்கணும், உன்னால் தீர்மானிக்க முடியாது. நான் புஷ்டியாக இருக்கிறேன், திடகார்த்தமாக இருக்கிறேன், என்னால் வந்து 10 புள்ள பெருக்க முடியும் அப்படின்னு நீ வேணா ஊரில் வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், ஊரில் மெச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் குழந்தை பேற்றை கொடுப்பது நான் தான். இது கடவுளுடைய ஒரு பார்வை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மருத்துவம் உலகத்துக்கு வர்றோம். உலகம் நமக்கு வந்து ஒரு போதனை நமக்கு வந்து கற்பிக்கிறது. சரிங்களா? இப்போ நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஒரு 3 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில் அது 4 மாதத்தில் நீங்கள் மருத்துவ பரிசோதனை. இன்றைக்கெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் இந்த இதிலே கிடையாது, செக்கப்பே கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு வியாபாரமாக மாற்றி விடப்பட்டு எல்லாமே ஆக்கியாச்சு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கு வந்து ஒரு பீரியாடிக்கலாக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மாதம் மருத்துவரை பார்க்குறோம், ஸ்கேன் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், எல்லா ரிப்போர்ட்டும் பார்க்குறோம். ஒருவேளை அந்த ஸ்கேன் ரிசல்ட்டில் அல்லது வந்து அது பார்க்குறோம், குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு இதய துடிப்பு வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, டே அது நான் உனக்கு கொடுத்த பரிசில்றா, நான் உனக்கு கொடுத்த பரிசில். அல்லது குழந்தை டாக்டர் சொல்லுவாங்க குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஒருவேளை ஊனமாக பிறக்கலாம், மாற்றுத்திறனாளியாக வந்து பிறக்கலாம். அப்போ அதை நீங்கள் உங்களால் பேர் பண்ண சந்திக்க முடியுமா, தாங்கி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லுவாங்க. மருத்துவர் சொல்லுவாங்க, நீ வந்து குழந்தை வந்து அழிச்சிரு, நீ வந்து சந்தோஷமாக இருப்ப என்று வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட போதனை வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்த, புலம்பிக்கிட்டே இருந்த, நீ வந்து மலடி இல்லை, சரிங்களா,
நீ வந்து யூ ஆர் நாட் பேரன், இது மலடி இல்லை, உனக்கு நீ வந்து உன்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்பது என்று காண்பிப்பதற்காக, உன்னை சாட்சியாய் நிலைநிறுத்துவதற்காக நான் உனக்கு இந்த குழந்தையை கொடுக்குறேன். அது வந்து பிறவி இல்லாமல் பார்வை இல்லாமல் இருக்கிறதோ, நடக்க முடியாமல் இருக்கிறதோ, அல்லது வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறதோ, அல்லது ஊனமாக பிறக்கிறதோ, அதை கொடுத்தது நான் தான், அதை எப்படி அதனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது நான் தான் என்று சொல்லி கடவுள் திருச்சபை நமக்கு வந்து போதனையை கொடுக்கிறது. இப்போ நீங்களும் நானும் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் நாம் வந்து கடவுள் சொல்கிறத நம்ம வந்து கேட்கறது கிடையாது. கடவுளுடைய திட்டம் தூய் ஆவியா நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரு அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா வந்து உணர்வதே கிடையாது. ஆவியானவனுடைய தூண்டுதல்களை வந்து உட்படுத்துவதே கிடையாது. மாறாக அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறா, டாக்டர் சொல்லிட்டாரு, நீ இப்படி இருப்ப, குழந்தை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காக பெரும்பாலான நேரங்களில் எல்லாருமே, நானும் சரி நீங்களும் சரி, நமக்காக வாழ்கிறோமோ கடவுளுக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, ஊருக்காக அடுத்தவங்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் ஒன்றை நான் வந்து மறந்து விட்டோம். என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிசு. எடுத்து வாசிங்க திருப்பாடல் 94 இறை வார்த்தை 17, 18, 19 எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 94 இறை வார்த்தை 17, 18, 19. ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில். என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என்ன அர்த்தம்? செத்து போயிருப்போம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, மேற்கோள் காட்டக்கூடிய பகுதி, நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பகுதி. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய வந்து ஆள்பலம், என்னுடைய சொத்துனால, என்னுடைய செல்வத்தினால் அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் நான் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு வந்து இயல்பிலேயே கருக்கலைப்பு நடக்கிறது, கரு சிதைவு நடக்கிறது. சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிடுகின்ற பொழுது, அல்லது இன்றைக்கு வந்து அந்த கருவுற்ற அந்த கொஞ்ச நாளில் தேவையில்லாத பயணங்களை வந்து மேற்கொள்கின்ற பொழுது, அப்போ என்ன நடக்குதுன்னா இயல்பாக வந்து கரு சிதைவு நடக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவதாக திட்டமிட்டு திருமணத்திற்கு புறம்பான உறவு, திருமணத்துக்கு முந்தைய உறவு. சரிங்களா? கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள், அது இளம் பிள்ளைகள், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தகாத வாழ்க்கை முறை, கருவுறக்கூடிய ஒரு நிலை. எங்கே அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ, எங்கே அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ, குடும்பத்துக்கு தெரிஞ்சிருமோ பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை. அல்லது கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு வந்து கருக்கலை, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்ப்பா, ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், அவனுக்கு வந்து இந்த குழந்தை எனக்கு வேண்டாம்ப்பா என்று வந்து திட்டமிட்டு கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவுடைய கருவில் வயிற்றில் இருந்தப்ப, ஒருவேளை நம்ம அம்மா அந்த காலத்தில் வந்து அபார்ஷன்லாம் பெரிய அளவுக்குலாம் கிடையாது, இயல்பாக வந்து கருக்கலைப்பு நடந்திருந்தாதான், ஏதாவது சாப்பிடக்கூடாது உணவு சாப்பிட்டு கருக்கலைப்பு நடந்தது. இன்றைக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறது. அந்த காலத்தில் அப்படி ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பதெல்லாம் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒருவேளை தாயின் நம்முடைய அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறப்ப, அம்மாவோட வயிற்றில் நம்ம ஒருவேளை அந்த கரு சிதைவு, நாம் வந்து 2 மாதத்தில் அம்மா வயிற்றில் இருந்திருக்கலாம், 5 மாதம் அம்மா வயிற்றில் இருந்திருக்கலாம். அப்போது கரு சிதைவு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்போமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்போது கடவுள் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நாம் பிறப்பதற்கு முன்பே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கடவுள் நம்மை வந்து தெரிந்து வைத்திருக்கிறார். என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நான் சிவப்பாக பிறப்பேன், ஒல்லியாக இருப்பேன், குட்டையாக இருப்பேன், மூக்கு பெருசாக இருக்கும், அல்லது கண்ணு பெருசாக இருக்கும், என்னது நான் குண்டாக இருப்பேன், ஒல்லியாக, அல்லது நான் இவங்களுக்கு தான் மகளாக பிறக்கணும், நான் இவங்களுக்கு தான் மகனாக பிறப்பேன், அப்படி என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்றைக்குமே வந்து நினைத்து பார்த்தது கிடையாது. மாறாக நான் அந்த உலகத்தில் வாழ்வேன், உலகத்தில் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நினச்சது கிடையாது. மாறாக கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ கடவுளுடைய திட்டத்திற்கு, தூயாவியானுடைய திட்டத்திற்கு மாறாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து வாழ்ந்து விடக்கூடாது.
அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த உலகத்தில் வந்து பார்க்குறோம், உலகு சார்ந்த காரியங்கள், அதே போல் கடவுள் சார்ந்த காரியங்கள், இது நம்முடைய மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஊனியல்பின் இச்சைகள், ஆவிக்குரிய அந்த கனிகள், கொடைகள், அந்த வரங்கள் நமக்கு வந்து இருக்கிறோம். அப்போது இங்கே பாருங்கள், இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உருவகம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 8 நினைக்கிறேன், எடுங்க. தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 8 ஒரு அழகான ஒரு உருவகம் நமக்கு வந்து வரும். அங்கே வந்து பாருங்கள், நோவா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, பேழையை நமக்கு வந்து எடுக்கிறாரு, பேழை வந்து கட்டுகிறாரு. இப்போது ஒரு பெட்டகம், ஒரு பேழை, அவன் வந்து ஒரு பெட்டகத்தை வந்து உருவாக்குகிறார். அதில் வந்து 2 எல்லாமே ஜோடு ஜோடியாக உருவாக்குறாரு. ஆடு மாடுகள் பறவைகள் எல்லாமே ஜோடு ஜோடியாக உருவாக்குறாரு. அதில் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கும். காகத்தை என்ன செய்கிறாரு, வெளியில் அனுப்புகிறாரு. வெள்ளப்பெருக்கு வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா என்று பார்ப்பதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, காகத்தை வந்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலை. காகம் என்ன செய்யுது, போது வருது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருது, அது வந்து போயிட்டு திரும்பி வரவே இல்லை. புறாவை அனுப்புகிறாரு. இந்த புறாவை என்ன செய்யுது அப்படின்னா, போகுது வருது. அப்போ ஒரு கட்டத்தில் அது என்ன செய்யுது அப்படின்னா, அதுவும் திரும்பி வரவில்லை. என்ன, இப்போது ஒரு சின்ன, இது வந்து விவிலிய அடிப்படையில் நான் சொல்லலை, ஒரு சின்ன உருவகமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த ஒரு உருவகத்தை சொல்கிறேன். இப்போ இந்த 2 காகமும் இருக்கிறது, புறாவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. இந்த உடலுக்குள்ள ஊனியல்பின் இச்சையும் இருக்கிறது. ஆவிக்குரிய அந்த காரணிகள், ஆவிக்குரிய அந்த தன்மைகளும் நமக்குள்ள வந்து இருக்கிறது. இப்போ இந்த காகம் நமக்கு வந்து எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, இது வந்து விவிலியத்தில் இருக்குதா எனக்கு தெரியாது, நான் ஒரு உருவகமாக சொல்கிறேன். இந்த காகம் நமக்கு வந்து ஒரு இருளை, ஒரு சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விவிலியத்தில் பார்க்குறோம், எலியாவுக்கு வந்து ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறார். சரிங்களா? நான் ஏன் சாத்தானுக்கு ஒரு உருவகமாக அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த காகம் பாருங்கள், ஒரு உயிரை அடித்து தான் கொள்ளும். ஒரு உயிரை அடித்து தான் அது தன்னுடைய வாழ்வு வந்து இருக்கிறது. சரிங்களா? அப்போ அல்லது அழுகி போன நாற்றம் அடிக்கக்கூடிய உணவை வந்து உண்ணக்கூடியது எது, காகம். என்ன, ஆனால் இங்கே பறவை பாருங்கள், புறா பாருங்கள், இந்த புறா என்ன பண்ணுது, அது வந்து தானியங்களை வந்து உண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது இது அப்படி நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தொடர்படுத்தி பார்க்கணும். இப்போது அந்த பெட்டகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, பெட்டகம் என்பது சிலுவையை குறிக்கிறது, இந்த கிறிஸ்தவத்தை குறிக்கிறது. அப்போது அந்த மரம், பெட்டகம் இதால் செய்யப்பட்டது அப்படின்னா, மரத்தால் வந்து அது செய்யப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த நோவா என்ன செய்யப்படுகிறார் அப்படின்னா, அந்த மரத்தால் செய்யப்பட்ட பெட்டகத்துக்குள்ளே போனதுனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் சிலுவை என்கிற அந்த மரத்தினால, அந்த சிலுவை மரத்தை யாரெல்லாம் உற்று நோக்குவார்களோ, சரிங்களா, கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், சரிங்களா. அப்போ பாருங்க, இந்த 3 காலங்களிலும் எவன் ஒருவன் அல்லது யார் ஒருவர் சிலுவையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நோவாவை போல பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து ஆவியானவருடைய தூண்டுதலுக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் வந்து வாழ வேண்டும். இப்போ நிறைய பிரச்சனை வரும்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறப்ப நம்ம வந்து நிறைய பிரச்சனை வரும். இப்போ உதாரணமாக அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிறார். இப்போ தெரிஞ்சதானே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கதை. அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு பிரச்சனை, உலகு சார்ந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐயோ யார்கிட்ட போய் இப்படி வந்தான்னு தெரியல, நம்ம பாஷையில் என்னென்னா யார்கிட்ட போய் இப்படி வந்தான்னு இப்படி ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு. அப்போ மறைவாக விலக்கிவிட திட்டமிடக்கூடிய ஒரு நிலை. அதில் கொஞ்சம் தன்மையோடு நடந்துக்கிறாரு. வேண்டாம் வெறுப்பா வந்து என்ன செய்யலாம், வந்து கழட்டி விடாமல், வேண்டாம்ப்பா நீ உங்கள் பொழப்ப நீங்கள் பாருங்கள், என் பொழப்ப நான் பார்க்குறேன் அப்படி என்ன செய்யணும், ரொம்ப தன்மையோட அங்கே வந்து யோசேப்பு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, மரியாளிடத்தில் நடந்து கொள்ள முயற்சிக்கிறார். அவருக்கு என்ன பயம், யோசேப்புக்கு என்ன பயம், அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, இது என்னுடைய துணையினால் இவள் வந்து கருத்தரிக்கவில்லை, யாருடைய துணையினாலும் கருத்தரிக்கிறார். ஏன் கடவுளை வந்து வெளிப்படுத்தலை, கடவுள் அவருக்கு வந்து உணர்த்தலை. ஆனால் கடவுள் அவருக்கு உணர்த்துகிறார். கனவில் உறக்கத்தில் தூங்குகின்ற பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு உணர்த்துகிறார். அவர் வந்து உலகத்தை பார்க்கல, கடவுளை பார்க்குறாரு, கடவுள் தன்னோடு பேசுகிறார் என்பது உணர்றாரு. உணர்ந்ததுனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஆவியானவருடைய தூண்டுதலுக்கேற்ப அவர் வந்து வாழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாமல், அல்லது பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து விடாமல், நம்முடைய கவன சிதறலினால இழந்து விடாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நிறைய விமர்சனங்கள் நமக்கு கொடுக்கப்படும். என்ன விமர்சனம் அப்படின்னா, இப்போ இயேசுவுக்கு பார்க்குறோம். அன்னை மரியாள் இயேசு பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே ஒருத்தன் பெருந்தினிக்காரன் அப்படின்னு சொல்கிறான், ஒருத்தன் குடிகாரன் அப்படின்னு சொல்கிறான், சரிங்களா, பாவிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறான், புத்தி பேதலிச்சிருச்சு, கிறுக்க முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி இயேசு உண்மையோடு இருக்கிறப்ப, நீதியோடு இருக்கிறப்ப, இரக்கத்தோடு இருக்கிறப்ப, அங்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய விமர்சனங்களை சந்திக்கணும். நான் முன்னாடி இருந்த பங்கில் காலைல ஃபாதர் சொன்னாங்க, துவரங்குறிச்சியில் இருந்த பொழுது நான் போய் முதல் மாதம் எனக்கு சமைக்க முதல் மாதத்தில் ஆளில் ஒரு அம்மா வர்றாங்க. அப்போது அந்த அம்மா சமைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ரூம் இருக்குது கொடுக்க. அந்த அம்மா அந்த ரூமில் படுக்கவே படுக்காது. ஒரு பாலடைஞ்சு இன்னொரு ஒரு கட்டடம் இருந்துச்சு, அதில் தான் எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே நான் போன மொதல் மாதம் எல்லாருமே வழக்கமாக மக்கள்கிட்ட என்ன செய்யணும், நல்லா ஈடுபாட்டோடு செய்யணும், நல்லா மக்களை கையில் எடுக்கணும், நல்லா உறவுகளை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தான் விரும்புவாங்க. இப்போ நானும் குருவாகி 2வது ஆண்டில் அங்கே பங்கு பணியாளராக பொறுப்பாளராக பணியமர்த்தப்படுகிறேன், சரிங்களா. அப்போ போன மாதத்தில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஊரில் உள்ளவங்க பசங்கள்கிட்டலாம் நான் குடிக்கிறேன், சிகரெட்டு குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 மாதம் முடிஞ்சிச்சு, நான் பசங்களை கூட்டிகிட்டு வாங்கடா மளிகை ஜாமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு நான் போகிறேன். கடைக்கு நடந்து போயிட்டுருக்கிறப்ப பசங்க என்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் நீங்கள் தண்ணி அடிப்பீங்களாமே அப்படின்னு. டேய் யாரா சொன்னது உங்களுக்கு அப்படின்னு நான் உடனே. அப்புறம் நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களாமே, டேய் யாரா சொன்னது உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு. மக்கள் என்கிட்ட பூச முடிஞ்சு பேச மாட்டேங்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரி மக்கள் போகிறான், பேச மாட்டேன், ஒன்றுமே வரல. அப்புறம் கேட்டால் அந்த பசங்க சொல்கிறாங்க, 1 மாதம் கழிச்சு சொல்கிறாங்க, சமைக்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களா, நீங்கள் சிகரெட்டு குடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே பாருங்கள், நான் செய்யாத ஒன்று. என் ரூமுக்குள்ளே எல்லாருமே வருவாங்க போவாங்க. இப்போயும் அப்படி தான் கிடக்கும் என் ரூமு. இப்போ நான் எங்கள் அம்மாட்ட சமைக்கிற மட்டும் சாவி கொடுத்து தான் வந்திருக்கிறேன், சரிங்களா. எது யார் வேணாலும் போய்க்கலாம் வரலாம். அப்போ பாருங்கள், என்னோடய ரூமில் இப்போ எது வேணாலும் போய்க்கலாம். அப்போ நான் சொன்னேன், டே என் ரூமில் நீங்கள் தானே வர்றீங்க போகிறீங்க, ஏதாவது பார்த்தீங்களாடா, பாட்டில்கிட்ட பார்த்தீங்களாடா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு ஏதாவது அந்த சிம்டம்ஸ் அறிகுறி தெரியுதாடா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் சமைக்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ விமர்சனங்கள், செய்யாத ஒன்றை ஒருத்தர் செய்தான் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நேர்மையோடு இருக்கிறப்ப நமக்கு விமர்சனங்கள் நமக்குள்ளாய் கடந்து வரும். அப்போ விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எழுத்து பதில் கொடுக்காம நம்ம சில நேரங்களில் அப்படியே அமைதியாக கலட்டி விட்டணும். அமைதியாக கலட்ட போப்பா நீ பேசுகிறத பேசி. இப்போ அந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன், எவ்வளவு விமர்சனங்கள். நான் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு, ஒரு துறையில் அதிகாரியாக அமைச்சராக இருக்கிறாரு, என்ன அதில் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு, கல்வி ஊற்றுறாங்க. என்ன உண்மையிலுமே நாடாக நிறைய கற்றுக்கணும் அவங்கள்ட்ட இருந்து. பொது வாழ்க்கை வருகின்ற பொழுது அது நல்லது. நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம். பனைமரத்துக்கடியில் என்னது பால் குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க, கல்லை குடித்தான்னு சொல்லக்கூடிய உலகம், சரிங்களா. நீ என்ன தான் பண்ணாலும் சாமியார் அப்படியப்பா இப்படியப்பா அவர் சும்மா உதார் விட்றாருப்பா என்ன சொல்லுவாங்க, அசால்ட்டாக கட்டுக்கதை கட்டக்கூடிய உலகம். அப்போது இங்கு யோசேப்புக்கு நிறைய சவால்கள் வந்தது, இயேசுவுக்கு நிறைய சவால்கள் வந்தது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு பார்க்குறோம், உண்மையோடு இருந்ததுனால, நீதியோடு இருந்ததுனால. அங்கே பாருங்கள், அந்த போர்த்திபார் என்கிற அந்த பெண்மணி வழியாக யோசேப்புக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது. விமர்சனம், துன்பங்கள், சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் நம்ம என்ன செய்வோம், நம்ம எல்லாருமே கோபப்படுவோம். பள்ளிக்கு பள்ளி உங்களை யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செஞ்சுருவோம், அப்படியே மல்லு கட்டிக்கிட்டு வருவோம். எப்படி நீ அப்படி பேசலாம், நான் செஞ்சதை நீ பாத்தியாடி, நான் பேசுனதை நீ பாத்தியாடி, நான் அங்கே போனதை நீ பாத்தியாடி, அவளை இவளை அப்படி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஒரே மல்லு கட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அப்படி நம்ம மல்லு கட்டிட்டு நம்ம நல்லவும் நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை. காலம் கனிந்து வருகின்ற பொழுது, நேரம் கனிந்து வருகின்ற பொழுது கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா, நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பாக தான், சாமியார் தான் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க, அல்லது வந்து இறை மக்கள் நீங்களும் தப்பு தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தப்பு நீங்கள் ஒரு விமர்சனம் கொடுக்குறீங்க, சாமியார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாரு, அப்படி விமர்சனம் கொடுத்த உடனே நான் உடனே பூசையில் பிரசங்க நேரத்தில், அன்பிற்குரியவர்களே என்னை பற்றி விமர்சனம் இப்படியாக பேசப்படுகிறது, நான் அங்கே இப்படி இருந்தேன் என்றும் நீங்கள் நான் இப்படி இங்கே இருந்தேன் என்றும் சொல்லப்படுகிறது, நான் அப்படி இல்லை, நான் இந்த காரணத்துக்காக அந்த வீட்டுக்கு போனேன், நான் அந்த கடைக்கு போனேன், இந்த ஹோட்டலுக்கு போனேன். அப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் தேவையே இல்லை. ஒரு பங்கில் 500 பேர் இருக்காங்க அப்படின்னா 500 பேர்த்துக்கிட்ட போயிட்டு அக்கா, அண்ணன், அம்மா, அப்பா, தம்பி, நான் இப்படி இருந்தேன்ப்பா, நான் அதுக்காக இங்கே போனேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்க போனேன் அப்படின்னா நான் என்னோட கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் வந்து இழந்து விடுகின்றேன். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, டேய் நீ பேசுனா பேசுடா, பேசாட்டி போடா, நான் வந்து எனக்கு உண்மையாக இருக்கிறேன், என் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன். அந்த கடவுள் நான் செஞ்சது தப்புனா, நான் செஞ்சது என்னது ரொம்ப மோசம் அப்படின்னா என்னை தண்டிக்கட்டும்டா, நான் செய்த செயல் என்னை தண்டிக்கட்டும்டா அப்படி என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம வந்து கண்டுக்காமல் போகணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறதே கிடையாது. உடனே பதிலுக்கு பதில் பேசக்கூடியது. ரொம்ப அழகா விவிலியத்தில் எடுத்து வாசிங்க. எசாயா புத்தகம் அதிகாரம் 36, ஒரு அழகான நிகழ்வு 1 முதல் வந்து வாசிக்க இருக்கிறோம். எசாயா புத்தகம் அதிகாரம் 36 இறை வார்த்தைகள் 1 முதல். எசேக்கிய அரசனது ஆட்சியின் 14வது ஆண்டில் அசீரியாவின் மன்னன் அரண் சூழ்ந்த யூத நகர்கள் அனைத்திற்கும் எதிராக படையெடுத்து வந்து அவற்றை கைப்பற்றினான். காப்பாற்றினானா? கைப்பற்றினான். இப்போ அந்த சரி, இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இப்போ எசேக்கிய மன்னன் இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். சரிங்களா? எசேக்கிய மன்னன் இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்போ இந்த அசீரிய மன்னனுடைய பெயர் என்ன? வாசிச்சிங்க இல்லையா? அசீரிய மன்னனுடைய பெயர், இப்போ எசேக்கிய மன்னனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஓகே, சனகரிப்பு. சரிங்களா? இப்போ இந்த சனகரிப்பு வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, இங்கே இஸ்ரேல் மக்களை வந்து மீண்டுமாக கைப்பற்ற அவன் வந்து விரும்புகிறான். சரிங்களா? இப்போ எசாயா புத்தகம் அதிகாரம் 36 1 முதல் எப்படி ஒரு சூழ்ச்சி ஏற்படுகிறது, எப்படி வந்து ஒரு நாடகம் வந்து ஏற்படுகிறது என்பதை வந்து பார்க்கிறோம். இப்போ 6வது வசனம் வாசிங்களே. எசாயா புத்தகம் அதிகாரம் 36 இறை வார்த்தை 6 எடுத்து வாசிங்க. இதோ யாராவது ஒரு ஆள் வாசிங்கம்மா. இதோ முறிந்த நாணற்கோல் போன்று எகிப்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய். ஒருவன் அதை ஊன்றுகோலாய் கொண்டால் அதன் அவன் கைக்குள் ஊடுருவி சென்று காயப்படுத்தும். எகிப்து அரசன் பார்வோனும் தன்னை நம்பியவருக்கும். இப்போ பாருங்க, எசேக்கிய மன்னன் வந்து யாருடைய துணை நாடுகிறான் அப்படின்னா எசேக்கிய அரசன் எகிப்தினுடைய அந்த பார்வோன் மன்னனுடைய துணையை நாடுகிறான். இப்போ இங்கே இந்த அசீரிய மன்னன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய் நீ யார்ட்டடா போகிற, அவன் எகிப்தியன், ஏற்கனவே வந்து முறிஞ்சு போயிட்டான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட என்ன படைபலம் இல்லை, உனக்கு ஒரு திராணியும் கிடையாது, நீ அவனோட போன அப்படின்னா எப்படி இருப்பனா, நீ முறிந்த நாணல் போன்று இருப்பாய். கொடுக்கப்படக்கூடிய விமர்சனம். அந்த எசேக்கிய மன்னனுக்கு ஒரு நாட்டை ஆளுகின்றான். அந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இன்னொரு நாட்டை வந்து ஆதரிக்கின்ற பொழுது, துணையை நாடுகின்ற பொழுது இங்கு எதிர்த்து வரக்கூடிய அரசன் என்ன செய்யறான் அப்படின்னா, அங்கு வந்து விமர்சனத்தை கொடுக்கிறான். அடுத்து பாருங்க, 7வது வசனம் வாசிங்க. அல்லது எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று நீங்கள் என்னிடம் சொல்வீர்களானால் அக்கடவுளின் வழிபாட்டு மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்தெறிந்தவன் எசேக்கியா அல்லவா. இப்போ பாருங்க, அடுத்து வந்து அவன் நம்பிக்கை.
இப்போ ஒருத்த வந்து எசேக்கியா அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கே வந்து அந்த எகிப்து மன்னன், அந்த அசீரிய மன்னன் எசேக்கியா அரசன் மீது 2 குற்றச்சாட்டுகள் விமர்சனம் வைக்கிறான். முதல் விமர்சனம், நீ வந்து எகிப்தை வந்து என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, அவனுடைய துணைக்கு நாடுகிற, ஆதரவை தேடுகிற, அவன் வந்து ஏற்கனவே முறிந்த நாணல் போன்று இருக்கிறான், நீ அவனை நம்புன அப்படின்னா உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய நாடு வந்து சிதறுண்டு போய்விடும் என்று சொல்கிறான். விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது விமர்சனம் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கக்கூடிய விமர்சனம், நீ தானடா அந்த பலிபீடங்களாம் வந்து இடித்து அழித்தாய், நீ எப்படி உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அவனுடைய கடவுள் நம்பிக்கை வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க, 8வது வசனம். இப்பொழுது என் தலைவராகி அசீரிய அரசருடன் பேரம் ஒன்று செய்து கொள். பாருங்க, இப்போ இதுக்கெல்லாம் ஒத்து வரல. இப்போ எசேக்கியா அரசன் அசீரிய அரசனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒத்து வரல. இப்போ பேரம் பேசுகிறான். முதல்ல வந்து விமர்சனம் கொடுக்கிறான், இரண்டாவது அதில் வந்து அவன் வந்து ஒத்து வரல. இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, அசீரிய அரசன் வந்து இங்கே வந்து இவனோடு பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை. 2000 குதிரைகளை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறான். அடுத்து, ஆனால் திறனுள்ள வீரர்கள் உன்னிடம் உள்ளனரா? என் தலைவரின் அதிகாரிகளுள் மிக சிறிய தலைவன் ஒருவனை கூட பின்வாங்க செய்ய உன்னால் முடியுமா? இப்படி இருக்க நீ தேர்ப்படைக்காகவும் குதிரை வீரர்களுக்காகவும் எகிப்தை நம்பி இருப்பதேன். சரிங்களா? நீ ஏன்டா எகிப்துகிட்ட போற, என்னகிட்ட வா, நான் சென்று சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அடுத்த வசனம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. மேலும் ஆண்டவரின் விருப்பமின்றியா இந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை அழிக்கப் போகிறேன். ஆண்டவர் என்னிடம், நீ இந்த நாட்டுக்கு எதிராக சென்று, இப்போ பாருங்க முதல் 3, சரிங்களா, எசாயா புத்தகம் அதிகாரம் 36 1 முதல் 6 பார்க்குறோம். 6வது வசனத்தில் வந்து அங்கே வந்து அசீரிய மன்னன் வந்து எசேக்கியாவை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடியது. 7வது வசனத்தில் வந்து எசேக்கியாவினுடைய கடவுள் நம்பிக்கை வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடியது. 8வது வசனத்தில் 9வது வசனத்தில் பார்க்குறோம், அவனோடு வந்து சமரசம் செய்து கொள்ள வந்து விரும்புவது. இப்போது எசேக்கியா மன்னன் பதில் சொல்கிறாரு, எப்பப்பா நான் உன்னோட சமரசம் செய்து கொள்ள விரும்பலை, நான் என்ன செய்கிறேன், கடவுள் என்னை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே எசேக்கியா அரசன் சொல்றான், கடவுள் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன்னோடு போரிட செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய தன்னுடைய திருவுளத்தை அல்ல, மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து 14 15 வாசிங்க. கூறுவது இதுவே. எசேக்கியா அடுத்து மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலை. இப்போ மக்களை இவள் நேரம் எசேக்கியா மன்னன்ட்ட பேசிக்கிட்டு இருந்த இவன் இப்போ அசீரியவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க, வாசிங்கம்மா. ஏனெனில் அவனால் உங்களை விடுவிக்க இயலாது, ஆண்டவன் நம்மை விடுவிப்பது உறுதி, நகர் அசீரிய மன்னன் கையில் ஒப்படைக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை அவன் தூண்டுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள். இப்போ வாசிங்கம்மா. எசேக்கியாவிற்கு செவி கொடுக்காதீர்கள், ஏனெனில் அசீரிய அரசர் கூறுகிறார், என்னுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், என்னிடம் சரணடையுங்கள். இப்போ பாருங்க, இப்போ மக்கள்கிட்ட வந்து என்ன செய்ய, எசேக்கியா மன்னன் வந்து அந்த அசீரிய மன்னனுக்கு வந்து பதில் கொடுக்கல, இணங்கி போகலை. இப்போ மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு நிலை, மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையிலும் எசேக்கியா மன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் பற்றி கொள்கிறான். அப்போ மீண்டுமாக வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடிய இந்த வேளையில் 21வது வசனம் வாசிங்க. எசாயா புத்தகம் அதிகாரம் 30 இறைவார்த்தை 21. அவர்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாது மௌனமாய் இருந்தார்கள், ஏனெனில் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று அரசன் கட்டளை இட்டிருந்தான்.
இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள். எசாயா புத்தகம் அதிகாரம் 36 ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவன், ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள், அந்த மன்னனுக்கு அல்லது அந்த மன்னன் சந்திக்கக்கூடிய சூழ்ச்சிகள். ஒரு எதிர்த்து பக்கத்து நாட்டு அரசன் அசீரிய மன்னன், ஒரு எதிரி என்ன செய்றான் அப்படின்னா, அவனை அடிமைப்படுத்த வேண்டும், எருசலேமை இஸ்ரவேலை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வேளையில் பல சூழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த காரணிகள். அப்போ வார்த்தையினால் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே சண்டைக்கு வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு நிலை, பேரம் பேசுகிறான், அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவன் விமர்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை. அவனை நம்பாத, அவன் நம்பி போன அப்படின்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிரும். இந்த மற்ற நாட்டு கடவுள்கள் சமாரியா, மற்ற நாட்டு கடவுள்கள் யாரும் எனக்கு எதிராக கிளர்ந்து எழலை, ஆகவே உங்கள் கடவுளும் எனக்கு எதிராக வர முடியாது என்று சொல்லி அங்கு எசேக்கிய அரசனுக்கு எதிராக என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அசீரிய மன்னன் சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்றான். இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க நிலத்துக்காக, வீட்டுக்காக, நகைக்காக, பணத்துக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா சூழ்ச்சிகளை செய்வார்கள். அல்லது நீங்கள் நல்லா செய்வீங்க. அப்போ நல்லா செய்கிறப்ப ஒரு நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரவங்களுடைய ஒரு நிகழ்வு நல்லா முன்னெடுத்து அப்படியே நல்லா என்ன செய்வீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஆளுமையோடு இவங்க நல்லா செய்வீங்க. இதை பொறுக்காத உங்களுடைய நாத்தனார், இதை பொறுக்காத உங்களுடைய ஓப்படியா, இதை பொறுக்காத உங்களுடைய கொழுந்தனார் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவள் குடும்ப சொத்தெல்லாம் பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டா, சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதிட்டு போயிட்டா, அவன் வீட்டுக்காரன் பேரில் அல்லது பிள்ளைய பேர்லேருந்து எழுதிட்டா என்று என்ன செய்வாங்க அப்படின்னா பல விமர்சனங்களை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி விமர்சனங்களை கொடுக்கின்ற பொழுது சும்மா பாவாடை சட்டை பாவாடை தூக்கி இடுப்பில் சொருவிக்கிட்டு அவளை இவளன்னு சண்டைக்கு போகாமல் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். இதை தான் எசாயா புத்தகம் அதிகாரம் 37 1 முதல் 3 வரை 4 வரை வாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க. 1 முதல் 4 வரை எசாயா புத்தகம் அதிகாரம் 37 இறைவார்த்தைகள் 1 முதல் 4. எசேக்கியா அரசன் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடை அணிந்து மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்ல பாருங்க பிரச்சனை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவன், அந்த தலைவனுக்கு பல பிரச்சனை, விமர்சனங்கள் வருகிறது, மக்களை தூண்டி விடுறாங்க. சரிங்களா, என்னோட பேரம் பேசு, சமரசம் செய்து கொள் என்று பல பிரச்சனை வருது. அப்படி வருகின்ற பொழுது அந்த எசேக்கியா அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த மன்னனுக்கு, அசீரிய மன்னனுக்கு இணங்கி போகல. அவன் ஒன்றே ஒன்று செய்தான், சாக்கு உடை உடுத்தினான், ஆடைகளை கிழித்து கொண்டான், ஆண்டவரின் இல்லம் வந்தான். தொடர்ந்து வாசிங்க. அரண்மனை மேற்பார்வையாளர் இப்போ பாருங்க, இப்போ எசாயா புத்தகம் அதிகாரம் 36 மன்னன் எசேக்கியா அவர் அடையக்கூடிய வேதனைகள், நெருக்கடிகள், அவர் சந்திக்கக்கூடிய விமர்சனங்கள். இப்போ 37 பார்க்குறோம். அங்கே என்ன செய்யறேன் அப்படின்னா பதிலுக்கு பதில் கொடுக்கல, மாறாக என்ன செய்யற அப்படின்னா எல்லாரையும் வாய மூட சொல்லிட்டான். இல்லை என்ன செய்ய சொல்றாரு, எப்பா நீ எல்லாம் மௌனமாயிரு, மக்கள்கிட்ட சொல்றாரு, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீ கம்முன்னு உட்காந்துரு, நீ என்ன செஞ்சிடன கம்முன்னு உட்காந்துரு. இப்போ 37வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவன் கடவுளிடத்தில் தன்னுடைய குருக்களை, சீடுகள் எழுந்த ஆட்களை அனுப்பி என்ன செய்யறேன் அப்படின்னா அங்கே மன்றாட சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் துக்கம் வருகிறது அல்லது நெருக்கடி விமர்சனங்களை சந்திக்கிறீங்க. இப்போ நம்மலாம் என்ன செய்வோம், உடனே யூடியூப்பில் போவோம், இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் பார்ப்போம், சேட் ஸ்டேட்டஸ், ஏன்னா உடனே லவ் ஃபெயிலியர் சேட் ஸ்டேட்டஸ்,
இறப்பு, அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாரு, கணவன் இறந்துட்டாரு, எனக்கு தான் எல்லாத்துக்கும் போட்டு வைக்கிறாங்களே, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களா, உடனே ஸ்டேட்டஸில் போட்டு வைக்கிறது கழுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், லோட்டு லோஸுக்கு, அந்த மெசஞ்சரு எல்லாத்துலேயும் நீ என்ன செஞ்சு அதெல்லாம் போட்டு போட்டு ஐயோ அப்படியா இறந்துட்டாங்களா ஆனால் அனுதாபப்படலாம் யாரும் செய்ய வேண்டாம். எல்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு நாளைக்கு அனுதாபப்படுவாங்க, 2 நாளைக்கு அனுதாபப்படுவாங்க, அப்புறம் அவன் பொழவை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? எசேக்கியா அரசனை போல நம்ம ஆண்டவரை தேடி வர வேண்டும். என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன இழப்புகளை சந்திச்சாலும், என்ன விமர்சனங்களை சந்திச்சாலும், என்ன நெருக்கடியை நீ சந்திச்சாலும், நீர் கையேந்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் அது ஆண்டவர் தான். மனுஷனிற்கு கையேந்த வேண்டிய தேவை இல்லை. இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு விமர்சனங்களை கொடுக்குறாங்களா, அமைதியோடு இரு. எடுத்து வாசி. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறைவார்த்தை 21 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறைவார்த்தை 21. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். வாயை அடக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படியோ இருந்திருக்கலாங்க. சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஊரில் சொல்லுவோமா இல்லையா? என்ன பாருங்க, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. அப்போ இங்கே அதனால தான் எசேக்கியா அரசன் சொல்கிறான், டேவ் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம்பா. அசீரிய மன்னன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், உன்னை கொலகாரன்னு சொல்லட்டும், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லட்டும், நீ கவலைப்படாத, நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, நீ மௌனமாயிரு, அமைதியாயிரு, நீ எது அவன்கிட்ட நீ பேசாத என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நீ பேச 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 அவனுக்கு என்ன செஞ்சிடும்? அவனுடைய பலவீனத்தை அறிந்து கொள்வான். சரிங்களா? அப்போ ரொம்ப அழகா இங்கு மன்னன் எசேக்கியா என்ன செய்கிறார் அப்படின்னா, அவனுக்கு கடவுள் கொடுத்த அந்த அபிஷேகம், கடவுள் கொடுத்த அந்த அதிகாரம், கடவுள் கொடுத்த அந்த ஞானம், கடவுள் கொடுத்த எல்லா விதமான வரங்களையும் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் நேர்மையாக தான் இருக்கிறான், நேர்மையாக தான் இருக்கிறான். ரொம்ப அழகாக சொல்லுவான், புலம்புவான் பாருங்க. 38வது அதிகாரத்தில் கடவுள் சொல்லுவார், நீ உன் வாழ்க்கை ஒப்பா இறைவாக்கு எசேக்கியாவிட்டு சொல்லுவார், நீ உன் வாழ்க்கையை சீர்படுத்திக்கொள், உன் வாழ்நாள் முடிய போகிறது. அப்போ முகம் குப்புற செவுத்து பக்கமாக முகத்தை திருப்பிக்கிட்டு அவன் தன்னுடைய விரல்களை அப்படியே கண்களில் பதுக்கி வச்சுட்டு சொல்லுவான், நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த மக்களுக்கு நல்லதைத்தானே செய்தேன். சரிங்களா? இந்த மக்களுக்கு நல்லதைத்தானே செய்தேன், ஏன் என் உயிரை பண்ணி அதிசீக்கிரமாக இந்த எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய் என்று புலம்புகின்ற பொழுதுதான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய துன்பங்களை நான் கண்டேன். சரிங்களா? அவனோட அழுகுரலை நான் கேட்டேன், அவனோட துன்பங்களை நான் கண்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? மீண்டுமாக இறைவாக்கினர் எசாயா வழியாக அவனுக்கு 15 ஆண்டுகள் அவனுடைய ஆயுள் நாளை நீடிக்க செய்யக்கூடியதை நாம் எசாயா புத்தகம் அதிகாரம் 38 நம்ம பார்க்கின்றோம். அப்போது ரொம்ப அழகா மன்னன் எசேக்கியா ஒரு அழகான காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னா, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. ஒரு என்ன பேசுகிறானோ அவருடைய பேச்சோட பயன் அவன் அனுபவிச்சே ஆவான். சரிங்களா? அப்போ இங்கே ரொம்ப அழகா இங்கே மன்னன் எசேக்கியா மௌனமாக இருங்க, அவனுக்கு எதுவும் என்ன செஞ்சிட வேண்டாம், பதில் கொடுத்துட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரியா? இப்போ அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. பேதுருக்கு எழுதிய 1 புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 மேற்கோள் காட்டுங்க, எடுத்து வாசிங்க. பேதுருக்கு எழுதிய 1 புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 பாருங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. இப்போ அந்த சிங்கம், கர்ச்சிக்கும் சிங்கம் வாயினால தான் தன்னோட இறை என்ன சொல்லும், கடித்து சாப்பிடும். சரிங்களா? சாப்பிடும். அப்போது இங்கு அந்த கர்ச்சிக்கும் சிங்கம் போல வாய், சிங்கத்தின் வாய், இதெல்லாம் சாத்தானின் வாய். சரிங்களா? இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஏவாளை பாம்பு எப்படி ஏமாற்றியது? தன்னோட வாய் திறமையினால தான். வாய் திறமையினால என்ன செய்யுது அப்படின்னா ஏமாற்றுகிறது. சரிங்களா? நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ அவரை போல ஆயிடுவ. இப்படி எனக்கு இந்த ஃபேர் அண்ட் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரே வாரத்தில் அப்படி ஆயிடுவ, மினுமினுப்ப, ஏன்னா அப்படி இப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுபோல் அங்கு பழைய ஏற்பாட்டில், அதுவும் குறிப்பாக 1 புத்தகத்தில் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். அங்கு சாத்தான் அவங்க என்ன செய்யலை, கத்தி எடுத்து வெட்டலை. ஏவாளை நீ இந்த பழத்தை சாப்பிடல, உன்னை குத்திடுவேன்,
உன்னை கடிச்சிருவேன். அப்போலாம் ஒன்றும் செய்ய சொல்லலை. அது ஒரே ஒரு உத்தியை பயன்படுத்தினுச்சு. என்ன உத்தி அப்படின்னா வாய். அதோட வாய் திறமையால் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஏவாளை பாவம் செய்ய வைத்தது. அப்போ கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறது. அப்போ இங்கு எசேக்கியா மன்னனுடைய வாயை பிடுங்குறான். யார் பிடுங்குறா? அங்கே வந்து அசீரிய மன்னன். இவன் ஏதாவது பேசுவானா, ஏதாவது குழப்பம், வாயை விடுவானா, குழப்பம் வருமா, சண்டை போடலாமா, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அங்கே வந்து வாயை பிடிங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதை வீசி பார்க்குறாரு. எப்படி மீன் வந்து தூண்டில் போட்டால் மீனுக்கு வந்து இற போட்டு பார்க்குற மாதிரி இங்கே இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா வலை வீசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வலை வீசி பார்த்தா இங்கே எசேக்கியா மன்னன் ரொம்ப உஷாராயிட்டாப்புல. இவன்கிட்ட வாயை கொடுக்கக்கூடாது, வாயை கொடுத்தா நமக்கு தான் பிரச்சனை. அப்போ இங்கே எசேக்கியா மன்னன் அங்கே அல்லது அந்த அசீரிய மன்னன் எசேக்கியா அரசன் வந்து கொல்ல என்ன செய்ய படகில் எடுத்து துரத்தி வரல. அவன் பயன்படுத்திய ஒரே ஒரு ஆயுதம் வாய் தான். வாயினால் எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கிறான். சரிங்களா? வாயினால் மக்களை வந்து கிளர்ச்சிகளை செய்கிறான். தூண்டியலை மக்களுக்கு வந்து அவனுக்கு எதிராக வந்து கிளர்ந்தலை செய்கிறான். நீ அவனை நம்பாத, உன்னை ஒன்றும் ஆக்கிறோன்னு வந்து நம்பக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சாத்தான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா நம் வடிவத்தில் தான் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் ஒரு மாதிரி ஜெருக்கு வாங்கி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தான் இருக்கான். என்ன நம்ம இப்போ சாத்தா எப்படி நம்ம வாயை வச்சு என்ன செய்யறான் அப்படின்னா நம்ம வாயினால் வச்சு பிரச்சனைகளை குழப்பத்தை. ஒரு குடும்பம் அமைதியாக இருக்குதுப்பா, ஒரு குடும்பம் நல்லா அமைதியாக இருக்குது. மூணாவது மனுஷன் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வர்றான். ஏண்டி உன் வீட்டுக்காரன் அவளோட பார்த்தனே, இங்கே அப்படியே பத்திக்கிட்டு வரோம். என்னது எவ்வளோட பார்த்த ஃபோட்டோ கிட்ட வச்சுருக்கிறியா? உனக்கு பத்திக்கிட்டு வரோம். வீட்டுக்கு வருவான். ஏன்னா வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளோடா எங்கடா போனேன் விசாரிக்க கூட மாட்டோம். என்ன நடந்து விசாரிக்க கூட மாட்டோம். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. இன்றைக்கு காலையில் நான் ஆட்டோ 4:10 இறங்கியாச்சு. ஆட்டோவில் வர்றேன். அந்த அண்ணன் இந்து சமயத்தை சார்ந்தவங்க, ஆனால் ஒரு பிரிவினை சபைக்கெல்லாம் போயிருந்துருக்குறாங்க. நான் ஏறக்கூட ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பேசிக்கிட்டே வர்றேன் அவர்கிட்ட. அப்படி வர்றகின்ற போது சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்டார். நான் அமல்ராஜ்னு சொன்னேன். கிறிஸ்தவங்களா சார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே ஃபாதர் சர்ச்சில் வந்து ஃபாதராக இருக்கிறேன் அப்படின்னேன். அப்படியா சொல்லிட்டு நானும் கர்த்தரை நம்பி கர்த்தர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் சார். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, பெந்தகோஸ்து சபை அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருந்தார். அப்போ சொல்கிறாரு, என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை சார். இந்த மாதிரி என் மனைவி இப்போ கடந்த 1 வருஷமாக என்னோட இல்லை, பிரச்சனை ரொம்ப தேவையில்லாமல் துடுக்கா வந்து என்கிட்ட பேசுனா. நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் பிள்ளைங்க கல்லூரி படிக்கிறான், என் பையன் மூத்த பையன் வந்து கல்லூரி படிக்கிறான். நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் பிள்ளைங்க வந்து என்னோட இருக்க மாட்டாங்க, அம்மாவோட போயிருப்பாங்க. நான் தப்பு பண்ணாதனால என்னோட 2 பிள்ளைகள் வந்து என்னோட இருக்கிறாங்க. இப்போ என் வீட்டுக்காரி வந்து பக்கத்து தெருவில் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்குறா. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், வரமாட்டேன்ட்டா. சரிங்களா? ஆனால் வரமாட்டேங்கிறா. இப்போ ஆள் அனுப்பிச்சு சொல்கிறா என்ன அப்படின்னா நேரில் வந்து கூப்பிட்டா நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம சார் அந்த அண்ணன் சொல்கிறாங்க பாருங்க, உனக்கு முடிஞ்சா இன்னொரு பொம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இது ஒரு மனைவி பேசுகிற பேச்சா? நான் என் மாமியார்கிட்ட கேட்கணும்னு இருக்கிறேன், நீ என்ன பிள்ளைய வளர்த்துருக்குற? ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர், சரிங்களா, மறைநூலை கற்று அறியாதவர், வேதங்களை கற்று அறியாதவர், ரொம்ப அழகா சாதுரியமா அந்த வாழ்க்கை என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை அவர் வந்து பயன்படுத்திக்கிறார். வாய் தான். அந்த மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிஞ்சு வாழ்கிறாங்க. கணவனோடு சேர்ந்து வாழலை, பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு பல குடும்பங்கள் அல்லது பலர் வேலையிலிருந்து போவதற்கு காரணம் பல பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சாத்தான். அந்த சாத்தான் யார் வழியில் வர்றான் அப்படின்னா சாமியார் வழியாகவும் வரலாம், கணவன் வழியாகவும் வரலாம், மனைவி வழியாகவும் வரலாம், பிள்ளைகள் வழியாகவும் வரலாம், கூட பிறந்தவங்களாலும் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரனாலும் வரலாம். சரிங்களா? வாய் தூண்டிவிட்டே இருப்பாங்க. சில நேரம் பாருங்களேன், மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்துடும். இப்போ மாமியார் அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா மகனை தன்னோட முந்தானங்களை முடிச்சுக்கிறதுக்காக, டேய் உன் பொண்டாட்டி நீ இல்லாத நேரத்தில் இப்படிலாம் பண்ணுறாடா அவனு சொல்லுவாங்க. என்ன உடனே எங்கள் வீட்டுக்காரனுக்கு வந்து சில நேரம் மகனுக்கு சில கோவம் இப்படி ஜுவ்வுன்னு ஏறிடும். உடனே ஏண்டி நீ அப்படி பண்ணுறியாமே, ஒன்றும் தாலி கட்டின மனைவி தானே, கேட்கலாமா இல்லையா? என்னப்பா நான் உன்னை பற்றி கேள்விப்படுறேன், எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு மூணாவது அப்படி சொல்கிறாங்க. கேட்டுட்டா பிரச்சனை இல்லை,
கேட்காம விசாரிக்காம என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்தவங்க பேச்சை கேட்பார் பேச்சு கேட்டு இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அங்கே வந்து என்ன சிதைந்து போய் கொண்டிருக்கின்றன. அப்போது இன்றைக்கு நம்முடைய சாத்தான் அந்த எசேக்கியா மன்னனுக்கு அசீரிய மன்னன் வழியாக வந்தான், உங்களுக்கும் எனக்கும் நம் வழியாக வந்து கொண்டிருக்கிறான். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அல்லது வந்து பெற்றெடுத்த பிள்ளைகளால், சொந்தக்காரவங்களால், பக்கத்து வீட்டுக்காரனால சாத்தான் வரலாம். அப்போ நீங்கள் விமர்சனங்களை வந்து கொடுக்கலாம். நீ அப்படி போன, நீ அங்கே போன, இங்கே போன, நீ அவனோட போன, இவளோட போன, நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாதாடி தெரியும் அப்படிலாம் பயங்கரம் சொல்லுவாங்க. நீங்களாம் கம்முன்னு இருங்க, நீ பாட்டு பேசிட்டே இரு. நான் கோயிலுக்கு வரேன், எசேக்கியா மன்னன் என்ன செய்கிறேன், நான் கோயிலுக்கு வர்றேன், நீ அங்கே போயிட்டு சட்டை இழுத்து போட்டுக்கிட்டு வந்து பாடுற 2 கட்ட வார்த்தையை விட்டு அதெல்லாம் நம்முடைய அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவ்வளோ நேரம் கேட்குறமே, நான் காலையில் சொன்னது தான், இந்த பூசை முடிஞ்சு வெளில போன உடனே ஏன்னா ஒருத்தன் குறுக்க வந்தான் அப்படின்னா என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மதியம் சாப்பிட்றீங்க, சாப்பாடு பரிமாறுகின்ற பொழுது, சாப்பாடு உண்ணுகின்ற பொழுது, அல்லது நீங்கள் கழிவறைக்கு போகிறீங்க, சரிங்களா, தட்டு கழுவுறீங்க, அந்த கழுவுகின்ற பொழுது யாராவது ஒருத்தர் வந்து தெரியாமல் அல்லது பலவீனத்தினால ஏதாவது குறைகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, சரியாக தட்டு கழுவாமல் இருந்தாங்க அப்படின்னா, அல்லது சாப்பாட்டை வீணாக்கி இருந்தாங்க அப்படின்னா, அல்லது வேறு ஏதாவது சரியாக தண்ணி ஊற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா, நாம் பேசிய வார்த்தைகள் என்ன, நாம் பேசிய வார்த்தைகள் என்ன? இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்ன முயற்சிக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்ம நல்லவன்னு நிரூபிக்க நம்ம முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அது நாம் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. அடுத்து பாருங்களேன், அதில் வந்து 37 3வது வசனம் மீண்டுமாக வாசிங்க. 37 3வது வசனம். அவர்கள் அவனிடம், எசேக்கியா கூறுவது எதுவே, இந்த நாய் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள், தன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் பெற்றெடுப்பதற்கு இப்போ பாருங்களேன், ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க. இப்போ கர்ப்பிணி பெண் 3 மாதமாக இருக்கிறாங்க, 5 மாதமாக இருக்கிறாங்க, 8 நிறை மாத கர்ப்பிணி, 9வது மாதம் நிறை மாத கர்ப்பிணி. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, அல்லது ஒரு பேருந்தில் பயணிக்கிறாங்க. பேருந்தில் பயணிக்கின்ற பொழுது திடீரென வந்து தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நிலை, அவங்களை அறியாமல் பேலன்ஸ் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நிலை. அப்போ முதல்ல அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னப்பா எல்லாம் ஒன்று பார்க்குறீங்க, பிடிக்குமான்னு பார்ப்பாங்க. முதல்ல வயிறை பத்திரமா பாதுகாக்க பார்ப்பாங்க. குழந்தைக்கு என்னப்பா நீங்களா பிள்ளைய பெற்றவங்க தானே, இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வந்து கருவுற்று இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு திடீர்னு வந்து தடுமாறக்கூடிய ஒரு நிலை, நிறை மாத கர்ப்பிணியாக நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ தடுமாறி விழக்கூடிய ஒரு நிலை. உடனே என்ன செய்வீங்க, வயிற்றை நீங்கள் பாதுகாப்பீங்க, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எப்பா 8 மாதம் சண்டை நடக்குது, வீட்டுக்காரன் அடிக்கிறான் உதைக்கிறான், என்ன செஞ்சுவீங்க, பிள்ளை வயிற்றுல தான் ஆயிடக்கூடாது. பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாப்பா? கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா பிள்ளை குழந்தை இப்படி உட்காந்துருக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கி வந்து விட்டது. சரிங்களா? அடுத்த வசனம் வேண்டாம், பெற்றெடுப்பதற்கான ஆற்றல் இல்லை உனக்கு வந்து. இப்போ வேணால் திராணி இல்லாமல் இருக்கலாம், இப்போ வேணால் உனக்கு வந்து சக்தி இல்லாமல் இருக்கலாம், பதில் கொடுப்பதற்கான ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் நிறை மாத கர்ப்பிணி வந்து அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது, அதுதான் அவருக்கு வந்து பரிசு, கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசு. சண்டை இடுறது வந்து இலக்கல்ல, சண்டை இடுவது, பதிலுக்கு பதில் பேசுவது அவருடைய இலக்கல்ல. மாறாக என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குதுப்பா, அந்த குழந்தை அடிபடாமல் நான் பத்திரமா பாதுகாக்கணும்ப்பா. என் வீட்டுக்காரன் உதைச்சாலும், என் வீட்டுக்காரன் அடித்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், பிள்ளையை வந்து பத்திரமாக பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய இலக்கு. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா ஊதாரி பயலை, என்ன வேணாலும் பேசிட்டு போடா. என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, நாம் வந்து என்ன செய்வோம், கணவன் சண்டை போடுகின்ற பொழுது அல்லது உறவினர்கள் சண்டை போடுகின்ற பொழுது குழந்தை எப்படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதே போல் நம்முடைய வார்த்தைக்கு அப்பப்போ பூட்டு போட்டுறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியா மன்னன் அவனுடைய அபிஷேகத்தை இழந்து விடலை, எசேக்கியா மன்னனுடைய அபிஷேகத்தை இழந்து விடலை, அவன் அதிகாரத்தை இழந்து விடலை. அவன் ஒன்றே ஒன்று செய்தான், மௌனமாக இருந்தான், ஆண்டவர்கிட்ட மன்றாடினான், அதே போல் ஜெபித்தான்.
நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கை குறித்து விமர்சனங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் சந்திக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை முறை, குறிப்பாக நம்முடைய கேரக்டர், குணநலன்களை கேள்விக்கு உட்படுத்துகின்ற பொழுது, நீ ஓட வேண்டாம், மைக்க பிடிச்சி சொல்ல வேண்டும், நீ முயற்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. சரிங்களா? ஒரு நாள் கடவுள் நம்மை உயர்த்துவார். நாம் உண்மையுள்ளவர்கள், நாம் என்ன செய்யணும்னா எந்த விதமான குற்றமும் செய்யாதவர்கள், கடவுளுடைய பார்வையில் நம்ம நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானுடைய முத்திரையால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். எபேசியர்களுடைய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 13. அப்போ தூய ஆவியின் முத்திரையால் ஆட்கொள்ளப்பட்ட நாம அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய இலக்கு ஆண்டவருக்காய் வேலை செய்வது, ஆண்டவருக்காய் ஊழியம் புரிவது. அது நம்முடைய வாழக்கூடிய இந்த பணித்தளம். அது நல்ல ஒரு கணவனா, நல்ல மனைவியா, நல்ல பெற்றோரா, நல்ல குழந்தைகளா, சரிங்களா, நாங்கள் நல்ல ஒரு குருக்களா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பை, கடமைகளை அர்ப்பண உணர்வோடு அபிஷேகத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ளான அந்த ஆசீர்வாதத்தை அது என்ன சொல்கிறது, கடவுள் எங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார். அதே போல் உங்களுக்கும் இங்கே தேவையில்லாமல் பேசாமல் கப்பு சிப்புன்னு வாயை அடக்கிட்டு அமைதியாக இருக்கணும். சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. சரிங்களா? சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின். வாட்ஸ்அப்பில் வந்தது, நான் என்னோட சிந்தனை இல்லை. அடுத்து, ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் டு ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கேன். என்னுடைய ஒரு கம்பெனியன் இருக்கிறாரு, நானும் அவ்வளோ நக்கல் பண்ணுவான், சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் எனக்கு அது கோபமாக வரும், டேய் கொண்டு போடுண்டா அப்படிவேன் நான். சரிங்களா? அப்போது சைலன்ஸ், நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். என்னடா அமைதியாக இருக்கிறேன், என்ன பண்ண போகிறான் யோசிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்களே, இவன் என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் அடுத்து என்ன செய்ய போகிறான். அவன் நம்மளுக்கு பிரச்சனையை உட்படுத்த விரும்புவான், நம்ம அப்படியே பிரச்சனையை அப்படியே டைவெர்ட் பண்ணி விடணும். சரிங்களா? அப்போ அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை எசேக்கிய மன்னனை போல நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவைப்படக்கூடிய வேண்டிய தேவைக்கு ஏற்ப நம்ம பேசி, மீதமுள்ள நேரங்களில் அமைதியாக ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட்.